ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒன் பீஸ் எபிசோடு 1162 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராகர்ஸ் எல்லாருமே எல் பஃபர் ரீச் பண்ண போறாங்க. அண்ட் எல் பஃபையும் நமக்கு சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. இதை தாண்டி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நமக்கு டைட்டில் போடுறாங்க. அதுக்கப்புறம் நாமியோட குரூப்பை கேட்பாங்க. அவங்க எல்லாருமே ஃபாஸ்ட்டாக ஓடி போயிட்டு இருக்காங்க. ரோடு கிட்ட இருந்து ஃபாஸ்ட்டாக தப்பிச்சு ஓடி போயிட்டு இருக்காங்க. அப்போ ஊசப் போய் திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இது கண்டிப்பாக எல்பஃபோ தான் இருக்கணும், கண்டிப்பாக எல்பஃபோ தான் இருக்கணும். இந்த ஒரு இடத்துல வந்து கடல்லையே ஏகப்பட்ட பிரேவ் வரட்ஸ் வந்து நிறைஞ்சு இருக்கிறாங்க. அப்படி இருக்க போஸ்ட்ல எந்த ஒரு ரீசனுக்காண்டி வந்து என்ன ஒரு ஜெயிண்ட் வந்து தொடர்த்து வந்துட்டு இருக்குன்ட்டு இப்படி அவங்க ஓடி போயிட்டு இருக்க போஸ்ட்ல வந்து ரெண்டாவது லெவல் ரீச் பண்றாங்க. எல்பஃபோட ரெண்டாவது லெவல் ரீச் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க இருந்த இடம் வந்து அண்டர்வேல். இப்போ அங்க இருந்து வந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டாங்க. அதனால கிளைமேட் வந்து டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து கடுமையா வந்து பனி புடிஞ்சிருக்கும். பட் இப்போ வந்து அப்படி இல்லவே இல்ல. கிளைமேட் வந்து மொத்தமாவே நார்மலா மாறிட்டு. இத பார்த்த ஊசப்புமே ரொம்பவே எக்ஸைட்மென்ட் ஆகி வந்து இந்த ஒரு இடத்துக்கு வரதுக்காண்டி தான் நான் ரொம்ப நேரத்துல கனவு கண்டுட்டு இருந்தேன். அண்ட் நாமியுமே கீழ இருந்ததை விட இந்த இடத்துல வந்து கிளைமேட் ரொம்பவே டிஃபரெண்டா இருக்குன்ட்டு. அதுக்கு ஜோரோவுமே நீங்க அந்த அளவுக்கு எமோஷனல் ஆகாதீங்க, சீக்கிரமா எமோஷனல் ஆகாதீங்க, என்ன பின்னாடி வந்து அவன் துரத்தி வந்துட்டு இருக்கான்ட்டு. அப்ப நமக்கு ரோடவை காமிப்பாங்க. ரோடுமே வந்து ஃபாஸ்டா ஓடி வந்துட்டு இருக்கான். எங்க இருக்கீங்க கைஸ், கண்டிப்பா நான் தப்பிச்சு போக விட மாட்டேன்ட்டு. இதை பார்த்த ஊசப்புமே எனக்கு ஜெயின்ஸ் மேல ஒரு இமேஜ் உண்டு, ஜெயின்ஸ் இப்படிதான் இருப்பாங்கன்ட்டு ஒரு இமேஜ் உண்டு. அந்த இமேஜ் வந்து இப்போ டோட்டலாவே நாசமாகுது இவனை பார்த்ததுக்கு அப்புறம்ட்டு. அது நாமியுமே வந்து ரொம்பவே கோமா இருக்கும் தான் தெரியுது. அதுக்கு ஜோரோவுமே அப்ப நான் வந்து இவனை கட் பண்ணிடுதுன்ட்டு. பட் ஊசப் வந்து வேண்டாம் இது மூலமா நமக்கு ஏதாவது ட்ரபிள் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடம் ஃபுல்லுமே ஜெயின்ஸ் இருக்கனால கண்டிப்பா வந்து நமக்கு ட்ரபிள் வர வாய்ப்பு இருக்குது இவன் அட்டாக் பண்ற மூலமான்ட்டு. அப்ப சோப்பருமே இப்போ என்ன பண்றதுக்கு, இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறதுக்கு, இவங்க கிட்ட தப்பிச்சு போறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கான்ட்டு நம்ம சாப்பர் கேட்டுட்டு இருக்கான். இப்போ அங்க இருந்து நமக்கு அண்டர்வேர்ல லூஃபியை கேட்பாங்க. லூஃபியுமே அவன் பவரை யூஸ் பண்ணி பிரிட்ஜுக்கு மேல வர ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த பிரிட்ஜ்ல பாத்தீங்கன்னா கேடு கோல்ட்பர்க் ஓடி வந்துட்டு இருப்பாங்க. அதுல கோல்ட்பர்க்கோட கையில வந்து 1000 இருக்கும். அத பார்த்த லூஃபியுமே ஹே இது எங்களோட ஷிப்ன்ட்டு உடனே கேடுமே வந்து லூஃபியை பிடிச்சிட்டு உன்னோட நேம் வந்து லூஃபி தானே, நீ ரொம்பவே கியூட்டா இருக்கா, எனக்கு லிட்டில் ஹியூமன்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். அண்ட் அவனை மாதிரி நாங்க கிடையவே செய்யாது. எனக்கு வந்து அந்த வீட ரோட வந்து பிடிக்கவே செய்யாது. நான் அவனை மாதிரி உங்களை லாக் பண்ணி வைக்க மாட்டேன். எனக்கு தேவையானது எல்லாமே வந்து உங்க கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்ட்டு கேடுமே பேசிட்டு இருப்பான் நம்ம லூஃபி கிட்ட. அதை கேட்ட கோல்ட்பர்க்குமே கேடி இப்போ இதை பத்தி பேசக்கூடிய டைம் கிடையாதுன்ட்டு உடனே கேடுமே ஆமால சாரின்ட்டு திரும்பி லூஃபி கிட்ட எனக்கு வந்து உங்க எல்லாருமே வந்து தெளிவா தெரியும். அண்ட் குறிப்பா வந்து உங்களோட விருப்பத்துக்கு மாறாதான் வந்து இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க, கொண்டு வரப்பட்டிருக்கீங்க அப்படித்தானே. இதுக்கு காரணம் வந்து அந்த வீடோ ரோடோ தான். அவன் தான் வந்து இதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாகணும். பட் ஸ்டில் வந்து அவனுக்காண்டி நாங்க வந்து உங்ககிட்ட சாரி கேட்கிறோம், நான் வந்து உங்ககிட்ட சாரி கேட்கிறேன்ட்டு கேடு வந்து லூஃபி கிட்ட சொல்லுவான். அதை கேட்ட லூஃபிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே புரியவே செய்யாது. அதுக்கப்புறம் திங்க் பண்ணி பார்த்துட்டு நீ அந்த போன் ஹெட்டை பத்தி பேசிட்டு இருக்கியான்ட்டு சப்பம் கோல்ட்பர்க்குமே லூஃபியை பார்த்துட்டு ஹே நீ வந்து இப்ப அண்டர்வேல்ட்ல இருந்தா மேல வந்தா, நீ வந்து தவறி கீழே விழுந்துட்டியான்ட்டு. அப்போ லூஃபிமே அண்டர்வேல்ட பத்தி சொன்ன அடுத்த செகண்டே லூஃபியோட ஃபேஸ் வந்து அப்படியே வந்து பேனிக் ஆக ஆரம்பிக்குது. ஃபேஸ்ல இருந்து அப்படியே வந்து வேற வழியா வலி ஆரம்பிக்குது, ஃபாஸ்டா வலி ஆரம்பிக்குது, நிறைய வர ஆரம்பிக்குது. லூஃபி வந்து ஒண்ணுமே ஆன்சர் பண்ண மாட்டான். அப்பதான் நமக்கு தெளிவா தெரியுது லோக்கி இருக்காம்ல, லோக்கி வந்து லூஃபி கிட்ட நீ என்ன பார்த்தது பத்தியும் நம்மளோட டீலை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்ட்டு சத்தியம் வாங்கியிருப்பான். அதனால லூஃபியால வந்து ஒண்ணுமே சொல்ல முடியாது, பேனிக் ஆயிடுவான். அண்டர்வேல்டுன்னு கேட்ட உடனே கோல்ட்பர்க் அண்டர்வேல்டு கேட்ட உடனே வந்து பேனிக் ஆயிடுவான். ஒண்ணுமே வந்து ஆன்சர் பண்ணாம வந்து அப்படியே திங்க் பண்ணிட்டு இருப்பானா. டக்குன்னு கோல்ட்பர்க்குமே ஓகே பெருசா வந்து எடுத்துக்காத, நீ வந்து சேஃபா இருக்கல அதுவே வந்து போதும்ட்டு அங்க இருந்து மூணு பேருமே ஃபாஸ்டா போக ஆரம்பிக்கிறாங்க. நான்மேட குரூப்பை வந்து கேட்ச் அப் பண்றதுக்காண்டி ஃபாஸ்டா போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அங்க இருந்து நமக்கு ஒரு பாரை காமிப்பாங்க. இந்த பாரை நீங்க பாத்திருப்பீங்க, சாங்ஸ் இந்த பாருக்கு வந்திருப்பான். இதுவுமே அண்டர்வேல்ல தான் இருக்குது. பட் அண்டர்வேல் வந்து கொஞ்சம் வெளியே இருக்கும். லைக் வந்து கடல்ல இருந்து அந்த இடத்துக்கு பக்கத்துல கடலை ஒட்டியே வந்து இந்த பார் இருக்கும். இந்த இடத்துல ஒரு குட்டி பையன் வந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருப்பான். சவுண்டுமே ரொம்பவே எக்ஸைட்மெண்டா இருக்கான். இந்த பையனை நீங்க பார்த்திருப்பீங்க, லைக் சாங்ஸ் கூட இவனுமே ரொம்பவே எக்ஸைட்மெண்டா இருக்கான். சோ பாசஸ் எல்லாரும் ஒரு ஹியூமனை கூட்டிட்டு வரதுக்காண்டி போயிருக்காங்க. சோ அந்த ஒருத்தன் வந்து எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்பவே கியூரியஸா இருக்கேன்ட்டி. அப்போ கிரேட் எரிக் ஷிப்புமே வந்து ஆல்மோஸ்ட் கிட்ட வருது. எல்பஃப் கிட்ட வரனால வந்து அவங்க சவுண்ட் எழுப்புறாங்க, ஒரு ஹார்ன் மூலமா சவுண்ட் எழுப்புறாங்க. அதை கேட்ட அடுத்த செகண்டே கோலன் வந்து எக்ஸைட்மெண்ட் ஆகி வெளியே போக ஆரம்பிக்கிறான். ஜெயண்ட் பைரட்ஸ் க்ரூ வந்து ரிட்டர்ன் ஆயிடுன்ட்டி. அதுக்கு அந்த பார் டெண்டருமே அந்த பார்ல ஒரு பொண்ணு இருப்பா, அவளுமே வந்து ஓ கிரேட், நான் நினைச்சதை விட அவங்க ரொம்பவே டைம் எடுத்திருக்காங்க, இந்த இடத்துக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்திருக்காங்கன்ட்டு. சோ அப்போ கோலன் வந்து பாரை விட்டு வெளியே ஓடி போறான். நான் அவங்கள பார்க்க போறேன்ட்டு ரொம்பவே எக்ஸைட்மெண்டா வந்து வெளியே வர ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த ஷிப்புமே ஆல்மோஸ்ட் பார் கிட்ட வந்துட்டு பட் ஸ்டில் நிக்காம வந்து கிராஸ் ஆகி போக ஆரம்பிக்குது. இதை பார்த்த கோலனுமே ஹே கேப்டன்சி நீங்க இங்க வரப்போறது கிடையாதான்ட்டு. அதுக்கு டோரியும் புரிக்கும் இல்ல நாங்க டைரக்டா மேல போறோம்ட்டு அவங்களுமே கிளம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. இதை கேட்ட கோலனுமே டைரக்டா பார்க்குள்ள போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட ஹே அவங்க டைரக்டா மேல போக போறாங்கன்ட்டு. அதுக்கு அந்த பொண்ணுமே ஓ இது வந்து நல்ல விஷயம் தான், அவங்க கூட கெஸ்ட் இருந்தாங்கன்னா நல்ல விஷயம் தான்,
ஆரம்பிக்கலாம். ஏன்னா அவங்க இங்க மட்டும் வந்துட்டாங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா அட்லீஸ்ட் வந்து 3 நாளைக்கு இந்த இடத்துல இருப்பாங்கன்ட்டு. அதனால அவங்க கூட கெஸ்ட் இருக்கனால இது வந்து கரெக்டா தான் இருக்கும்ட்டு. உடனே கோலனுமே வந்து நானும் மேல போக போறேன், நான் அவனை கண்டிப்பா பார்த்தாகணும்ட்டு, அதாவது அந்த ஆளை வந்து அந்த ஹியூமனை வந்து பார்த்தாகணும்ட்டு ரொம்பவே எக்ஸைட்மெண்டா வந்து கிளம்ப ரெடியா இருப்பான். அப்ப அந்த பொண்ணுமே நீ வந்து மேல போறானா இந்த பெரிஸ் வந்து எடுத்துட்டு போ, ரிப்ளிக்கும் உன்னோட அம்மாக்கும் இது ரொம்பவே பிடிக்கும், அதே மாதிரி உங்க அப்பாவுக்குமே இது ரொம்பவே பிடிக்கும்ட்டு. உடனே அவன் எடுத்துட்டு வந்து கோலன் வந்து எடுத்துட்டு கிளம்ப ரெடியா இருப்பான், வெளியே போக ரெடியா இருப்பான். அப்ப வெளியே போறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஜெயிண்ட் கிட்ட ஹே இப்போ வந்து பாசஸ் வந்து கூட்டிட்டு வராங்கல்ல, அந்த ஹியூமனை பத்தி உனக்கு தெளிவா தெரியுமா, அந்த ஹியூமனோட நேம் உனக்கு தெளிவா தெரியுமான்ட்டு. அதுக்கு ஒரு ஜெயிண்ட்டுமே வந்து ரூடி ஆன்ட்டி. அதுக்கு நம்ம கோலன் வந்து ரூடிலாம் கிடையாது, அவனை பத்தி பாஸ் ரெடார் சாங்சன் சொல்லியிருக்காரு. இவன் வந்து இப்ப ரீசனா தான் வந்து எம்பர் ஆஃப் சியா மாதிரி இருக்கான். இவன் நேம் வந்து லூஃபின்ட்டி. கோலனுமே சம எக்ஸாம்பிள்ல வந்து கலையை போக ஆரம்பிக்கிறான். சப்ப நமக்கு கிரேட் எரிக்ஸ் இப்ப அகைன் காமிக்கிறாங்க. அதுல டோரி புருக் இருக்காங்களா, அவங்க வந்து கையில ஒரு ஸ்டோன் எடுக்கிறாங்க. அந்த ஸ்டோனை வந்து மேல காமிச்ச அடுத்த செகண்டே வந்து கடல்ல இருந்து எல்போஃபோட 2வது வேர்ல்டுக்கு வந்து கனெக்ட் ஆகுது ஒரு ரெயின்போ. அந்த ரெயின்போ பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குது. நான் மாங்கால பார்க்க போஸ்ட்ல செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆனேன். அதே எக்ஸைட்மெண்ட் வந்து இப்ப அனிமேல பார்க்க போஸ்ட்ல கூட இருக்குது. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா வந்து பிரசன்டேஷன் பண்ணிருக்காங்க, பியூட்டிஃபுல்லா வந்து காமிச்சிருக்காங்க. ஸ்ட்ராகர்ஸ் எல்லாரும் இதை பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆவறாங்க. நான் இந்த அளவுக்கு கிட்ட வந்து ரெயின்போ பார்த்தது கிடையாது, இது ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்குது. அண்ட் ரெயின்போ வந்து இந்த ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகிறது வந்து பாசிபிள் ஆன்ட்டி. அண்ட் பாண்டி வந்து செம்ம எக்ஸைட்மெண்டா இருப்பா ரெயின்போ பார்த்ததுக்கு அப்புறம். லிலித்துமே வந்து எத்தனை டைம் பார்த்தாலுமே இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்குது, ரொம்பவே அழகா இருக்குன்ட்டு. பட் இப்போதைக்கு ஸ்ட்ராகர்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியமா இருக்க போஸ்ட்ல டோரியும் புருக்கியும் பேசுறாங்க. நாங்க பேசிக்கா பெயிண்டர் மூலமா இதை டிரா பண்ணிருக்கோம். இந்த பெயிண்டரை எது மூலமா உருவாக்கி இருப்பாங்கன்னா சன்ஸ்டோன் மூலமா. இந்த ஒரு விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்குது, நீங்களா வந்து ரெயின்போ உருவாக்குனீங்கன்ட்டு. அதுக்கு ஆமா. அண்ட் எல்லாருமே வந்து ரெடியா இருங்க. சோ இப்போதைக்கு சிப்பு வந்து வெட்டிக்கலா போக போகுது, அதனால ஏதாவது ஒரு பொருளை பிடிச்சிக்கிங்கன்ட்டு. ஸ்ட்ராகர்ஸுக்கு ஒண்ணுமே புரியாது எப்படி சிப்பு வந்து வெட்டிக்கலா போகும்ட்டு. அப்பதான் ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க. அந்த சிப்பு இருக்கு பாத்தீங்களா, ரெயின்போல வந்து அப்படி இடிச்சு ரெயின்போ மேல போக ஆரம்பிக்குது. அந்த டைம் டோரியும் புருக்கியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நாங்க ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டோம், எல்பஃப் வந்து பேசிக்கா ஒரு ட்ரீ. அந்த ட்ரீயோட டாப்ல தான் வந்து ஜெயின்ஸோட வீடு எல்லாமே இருக்குது. அதனால இதை யூஸ் பண்ணி தான் வந்து நாங்க மேலேயும் கீழே போயிட்டு வந்துட்டு இருப்போம். லைக் கடல்ல இருந்து 2வது வேர்ல்டுக்கு சன் வேர்ல்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்போம். அண்ட் கிளைமேட்டுமே இப்போதைக்கு நார்மலா இருக்கனால ஈஸியாவே டிராவல் பண்ண முடியுதுன்ட்டு. அப்பதான் ஸ்ட்ராகர்ஸ் எல்லாரும் போய் கீழே பார்ப்பாங்க. பாத்தீங்கன்னா ரெயின்போல டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. டிராவல் பண்ண அடுத்த செகண்டே எல்லாருக்கும் செம்ம எக்ஸைட்மெண்டா இருக்குது. லூஃபியும் மத்தவங்களும் இதை பார்த்தா போதும் கண்டிப்பா வைல்டா வந்து பிஹேவ் பண்ணுவாங்கன்ட்டு. அதுக்கு பேலன்ஸ் உடைய ஆட்கள் லைக் ஜிம்பே சொல்லியிருப்பான், அதுக்கு பிராங்கியா இருக்கட்டும் ப்ரூக்கா இருக்கட்டும், நான் இப்போதைக்கு அப்படிதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சிருவான். சிலருமே பாட்டு பாடிட்டு இருக்க போஸ்ட்ல வந்து கரெக்டா அஜித்தோட சிப்புமே அவனோட சிப்புமே இங்க வருது. அதுல அஜித்துமே பாஸ் டோரி புருக்கி ஸ்ட்ராகர்ஸ் வந்து வந்திருக்காங்களான்ட்டு. அப்போ பிராங்கியுமே ஹே அஜித்தின் உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சுலான்ட்டு. சோ அப்பதான் அவங்களுமே இன்ஃபார்ம் பண்றாங்க இப்படி இப்படி நடந்திருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் அஜித்துமே புரிஞ்சுட்டு ஓ அவங்க வந்து லேட்டரா வருவாங்களான்ட்டு. நான் அவங்களுக்கு இந்த டேஸ்டான மூசை வந்து பிடிச்சிட்டு வந்திருக்கேன்ட்டு. அதை பார்த்து டோரி புருக்கியும் மூசா இதோட டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்குமே, இதை பார்க்க போஸ்ட்ல எனக்கு பசிக்குதுன்ட்டு. அதுக்கு அஜித்துமே நீங்க 2 பேருமே லேட்டா சாப்பிட்டா போதும், லைக் வந்து ஸ்ட்ராகர்ஸ்ல போய் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பேலன்ஸ் இருக்கும்ல அதை வந்து சாப்பிட்டா போதும், நான் இதை பிடிச்சதுக்கான ரீசன் வந்து ஸ்ட்ராகர்ஸ்க்குன்ட்டு. உடனே டோரியும் புருக்கியும் ஃபேர் அண்ட் ஆஃப் அவங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு இப்படி கிரேட் எரிக் சிப்பு அண்ட் அஜித்தோட சிப்பு இந்த 2 சிப்புமே ரெயின்போல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்குது. இப்போ அங்க இருந்து நமக்கு எல்போஃபோட 2வது லெவல கேட்பாங்க, ஐ மீன் சன் வேர்ல்ட கேட்பாங்க. சன் இடத்துல நாமியோட குரூப் இருக்கும் பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே ஒரு பிளான் பண்ணிருக்காங்க ரோட வந்து டிராப்ல மாட்ட வைக்கிறதுக்காண்டி. அதுபடி பேட்டா வந்து நாமியும் சாப்பரும் வந்து இருக்காங்க. சாப்பரையும் நாமியும் பார்த்த ரோடோ வந்து நீங்க என்னோட லிவிங் டாலி, கண்டிப்பா உங்களை தப்பிச்சு போக விட மாட்டேன்ட்டு ஃபாஸ்ட் பிடிக்க வருவானா. சப்ப வந்து நம்ம ஜோரோ இருக்காம்ல ஒரு மிகப்பெரிய ட்ரீ வந்து கட் பண்றான். அந்த ஒரு ட்ரீயை வந்து சாஞ்சி வந்து கிக் பண்ணி நம்ம ரோடோ இருக்காம்ல அவன் தலையில வந்து விழ வைக்கிறான். அந்த டிராப்ல வந்து அசால்ட்டா மாட்டிடுவான். இதை பார்த்த நாமியுமே என்னால நம்ப கூட முடியல, இவன் இந்த டிராப்ல வந்து மாட்டினது ஏன்னா ஈஸியா வந்து ஒரு அனிமலே இதை டாஷ் பண்ணிடும்ட்டு. இதை பார்த்த ஊசப்புமே ஜோரோ சாஞ்சி நீங்க ரொம்ப தூரம் போயிட்டீங்க, ரொம்பவே ஃபாரா போயிட்டீங்கன்ட்டு. அதுக்கு ஜோரோவுமே நாங்க டேரக்டர்லாம் அட்டாக் பண்ணவே இல்லை, அதனால அவனுக்கு பெருசா அடிபடாதுன்ட்டு. கரெக்டா இந்த டைம் கேடு கோல்டு போர்க்கு இங்க ஓடி வராங்க. இதை பார்த்த நாமியோட குரூப் எல்லாருமே வந்து பயத்தமாக ஆரம்பிக்கிறாங்க, கண்டிப்பா நம்ம எல்லாருமே மாட்ட போறோம்ட்டு. சாப்பா அவங்க 2 பேரும் ஃபாஸ்ட் அட்டாக் பண்ண வராங்க. இவங்கள தான் அட்டாக் பண்ண வராங்கன்ட்டு அவங்களே டிஃபரெண்ட் பண்ண ரெடியா இருப்பாங்களா. பட் அவங்க 2 பேரும் கேல்டும் கோல்டு போர்க்கும் யார் அட்டாக் பண்றாங்கன்னா ரோடவா அட்டாக் பண்றாங்க. இந்த ஒரு விஷயம் நாமியோட குரூப்புக்குமே சாக்கதா இருக்குது. அண்ட் கேடுமே வந்து ஹே நீங்க வந்து ஸ்ட்ராகர்ஸ் தானே எங்களை வந்து மன்னிச்சிடுங்கன்ட்டு. சாப்பா தான் கரெக்டா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கேடு கோல்டு போர்க் கிட்ட வந்து நம்ம லூஃபி இருக்கான். சாப்பா தான் அவங்களுமே நிம்மதியா இருக்காங்க, ஓகே இதுக்கு அப்புறம் பிரச்சனை வராதுன்ட்டு. சாப்பா கேடுமே இவங்களை பார்த்துட்டு நீங்களுமே ஸ்ட்ராகர்ஸ் தானே எங்களை வந்து மன்னிச்சிடுங்க, கண்டிப்பா நீங்க எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பீங்க இவ்வளவு தூரத்துக்கு, பட் இதுக்கப்புறம் நீங்க வந்து பயப்பட தேவையில்ல, நான் வந்து கைட் பண்றேன். சோ என்னோட நேம் வந்து கேடி, இவன் நேம் வந்து கோல்டு பர்க், நாங்க 2 பேருமே அஜுதனோட க்ரோ சேர்ந்தவங்கன்ட்டு. அதுக்கு நாமையுமே ஹானஸ்ட்லி எங்களுக்கு தெளிவா தெரியாது என்ன நடக்குதுன்ட்டு. அதுக்கு கேடுமே நீங்க வந்து கவலைப்படாதீங்க, நான் வந்து தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன், தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றது மட்டும் இல்லாம இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன்ட்டு. அப்போ லூஃபியுமே ஊசப்பு கிட்ட ஹே ஊசப்பு கொஞ்ச தூரம் முன்னாடி தள்ளி போனா எல்பஃபோட வில்லேஜ் நம்மளால பார்க்க முடியும்ட்டு. அதை கேட்ட அடுத்த செகண்டே லூஃபி ஊசப்பு சாப்பரி
மூணு பேருமே ஃபாஸ்டா ஓடி போக ஆரம்பிச்சிருவாங்க. சோ அப்ப கேட் வந்து சத்தம் போட்டு சொல்லுவா, அப்படியே நேரா போயிட்டு இருந்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகி உங்களால கிளவுட பார்க்க முடியும். அந்த கிளவுட தாண்டிட்டீங்கன்னா உங்களால வில்லேஜ பார்க்க முடியும்னு கேடுமே சொல்றா. பட் இத பத்தி கேட்காம வந்து மூணு பேருமே இதெல்லாம் காதுல கேட்காம வந்து மூணு பேருமே தெளிச்சு ஓடிட்டு இருப்பாங்க ஃபாஸ்டா. ஒரு கடத்துல ஃபாரஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகி இவங்களால கிளவுட வந்து பார்க்க முடியுது. சோ அப்போ நம்ம ஊசப் வந்து பாட்டு பார்க்க ஆரம்பிக்கிறான். இந்த கிளவுட்ல நம்மளால நடக்க முடியுமான்ட்டி. அதுக்கு நம்ம லூஃபிமே அவங்க எல்லாருமே இது ஐலாண்ட் கிளவுட்னு சொன்னாங்க. இதெல்லாம் நடக்க முடியும். அடி இதை தாண்டி போனா வில்லேஜ் இருக்கும்ட்டு அவங்க சொன்னாங்கன்ட்டு ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சி ஜம்ப் பண்ணிடுவான். அந்த கிளவுடுக்கு மேல ஜம்ப் பண்ணிடுவான். ரெண்டு பேருமே பைட்டமா தான் இருப்பாங்க. இந்த கிளவுட்ல நடக்க முடியுமான்ட்டி. பட் ஒரு கடத்துல ஜம்ப் பண்ணதுக்கு அப்புறம் தெளிவா தெரியுது இவங்களால நடக்க முடியுது. அதுக்கப்புறம் ஃபாஸ்டா போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அங்க இருந்து ஆப்போசிட்ல காமிப்பாங்க. சோ ஆப்போசிட்ல வந்து ரெயின்போல இருந்து ஷிப் வந்துட்டு இருக்குது. அதுல நம்ம டோரியும் பிடிக்கும். இந்த கிளவுட தாண்டிட்டா போதும் நம்ம வில்லேஜ் ரீச் பண்ணிடலான்ட்டு. சோ பேசிக்கா எல்பாஃப்ல வந்து மூணு லெவல் இருக்குது. ஒன்னு ஆஸ்ட்ரல் வேர்ல்டு, என்னோட சன் வேர்ல்டு, மூணாவது அண்டர் வேர்ல்டு. லைக் டாப்ல இருக்கிறது வந்து ஆஸ்ட்ரல் வேர்ல்டு, சென்டர்ல இருக்கிறது வந்து சன் வேர்ல்டு, பாட்டம்ல இருக்கக்கூடிய அண்டர் வேர்ல்டு. சோ பாட்டம்ல இருக்கக்கூடியது வந்து அண்டர் வேர்ல்டு. இதுல சன்லைட் வந்து எங்க ரீச் ஆகுதோ அதிகமா ரீச் ஆகுதோ அந்த இடத்துல தான் ஜெயின்ஸ் எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த இடம் தான் வந்து சென்டர்ல இருக்குது. சோ இப்போ அந்த இடத்துக்கு தான் போக போறோம். அந்த இடத்துல தான் எல்லா வில்லேஜ் இருக்கும்ட்டு டோரியும் பிரிக்கும் சொல்றாங்க. இப்போ அங்க இருந்து அகைன் வந்து ஊசப், லூஃபி, சாப்பர் கேட்பாங்க. மூணு பேர் ஃபாஸ்டா ஓடி போயிட்டு இருப்பாங்களா. அப்ப ஊசமே வந்து அப்படியே ஸ்டாப் ஆவறான். அத பத்தி லூஃபி என்ன செஞ்சு கேட்க போஸ்ல ஒண்ணும் இல்ல. பாஸோட வில்லேஜ் வந்து நமக்கு முன்னாடி தான் இருக்குது. அத பத்தி நினைச்சு பார்க்க போஸ்ல எனக்கு ரொம்ப எக்ஸைட்மென்ட் இருக்குன்ட்டு கத்த ஆரம்பிச்சிருந்தான். கத்திக்கிட்டு ஃபாஸ்டா ஓடுறான். நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன்ட்டு. சோ பின்னாடி ரெண்டு பேரும் துரத்தி போயிட்டு இருக்காங்க. சோ ஒரு கடத்துல வந்து நமக்கு வில்லேஜ் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. மாங்கால பார்க்க போஸ்ல எந்த அளவுக்கு எக்ஸைட்மென்ட் இருந்துச்சோ அதே எக்ஸைட்மென்ட் பாத்தீங்கன்னா இப்பவுமே இருக்குது. அண்ட் ஊசப்புமே இந்த வில்லேஜ் பார்த்து அடுத்த செகண்டே வந்து அழுதுருவான். இப்படி மூணு பேருமே மெய்மறந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஆப்போசிட்ல வந்து அந்த ரெயின்போ மூலமா கிரேட் எரிக் ஷிப், அஜித்தோட ஷிப், இந்த ரெண்டு ஷிப்புமே வந்துட்டு இருக்கும். அதுல இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து நம்ம லூஃபியை பாக்குறாங்க. சோ பார்த்து அடுத்த செகண்ட் ஏய் நீ இங்க தான் இருக்கியா, நான் வந்து உன்னை எங்கெல்லாம் தாண்டோன்ட்டு. அதுக்கு நம்ம லூஃபியுமே நீங்க இப்பதான் வரீங்களா, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது, உங்க எல்லாருக்குமே ஒன்னும் ஆகலன்ட்டு. சோ இப்படி இவங்க பேசிட்டு இருக்க போஸ்ல லூஃபி நோட் பண்றான். ஹே நீங்க வந்து ரெயின்போட ரைட் பண்ணி வந்துட்டு இருக்கீங்களான்ட்டு. அதை பார்த்து அடுத்த செகண்ட் லூஃபி, ஊசப்பு, சாப்பர் மூணு பேருமே சமய சாக்கா வராங்க. அண்ட் எங்களையும் கூட்டிட்டு போங்க, எங்களையும் ரைடு கூட்டிட்டு போங்கன்ட்டு. அப்ப நமக்கு ஒரு மிஸ்ஸிஷன் ஆள் வந்து நடந்து வர மாதிரி காமிப்பாங்க. இவன் யாருன்ட்டு நீங்க ஃபியூச்சர்ல பாப்பீங்க. நான் இப்ப ரிவீல் பண்ண விருப்பப்படல. இது யாருன்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சுனா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ முடிக்கிறேன். சோ கரெக்ட்டா இவ்வளவு விஷயங்கள் தான் வந்து இந்த எபிசோட்ல இருந்துச்சு. இந்த எபிசோட பத்தி நினைக்கிறீங்கன்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.